ஏன்னா மோடி ஆட்சி நல்லது நடக்குது. அது யாரும் வந்து யூஸ் பண்ண தெரியல. மோடி ஆட்சியை வந்து யாரும் யூஸ் பண்ண தெரியல. மோடி ஆட்சி நல்லது நடக்குது. இந்தி கதை தான் மற்ற மாநிலம் பயக்க முடியும். அப்போ நீ வந்து மற்ற மோடி அரசு நாங்கள் ஏன் முயற்சி பண்ணலாம்? தமிழ் அரசு முயற்சி பண்ணாது. தமிழ் அரசு முயற்சி பண்ண தமிழ் அரசு முயற்சி பண்ணலாது. அதுதான் கேட்குறேன். இப்போ மோடி அரசு வந்து தமிழக மக்களுக்கு இவ்வளோ சலுகை கொடுக்குற, ஒரு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கொடுக்குற. அப்போ தமிழக அரசு ஒரு வெளியில் மாநிலத்துக்கு ஏன் உரிமை கொடுக்க மாட்டேறீங்க? அப்போ ஓட்டு மட்டும் கேட்கறதுக்கு நீ உரிமை, ஓட்டு கேட்கறது ஒரு தகுதி இருக்குதா உங்களுக்கு? அந்த தகுதி உங்களுக்கு உரிமை இருக்குதா? எல்லா கட்சியாலும் சேர்த்தா கேட்குறேன். அந்த தகுதி உரிமை இருக்குதா உங்களுக்கு? காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் இருக்கிற அந்த தகுதி உரிமை இருக்குதா உங்களுக்கு எல்லாருக்குமே? அந்த உரிமை எவனுக்குமே இல்லை. மோடி உரிமை இருக்குது. ஏன்னா அவனுக்கு எல்லா உரிமையை காட்டுறான். அவன் அவனுக்குற உரிமை உங்களுக்கு இருக்குதா? குஜராத்தில் பிறந்த குஜராத் பிரதமர் ஆகணும். அவனுக்கு அவ்வளோ உரிமை இருக்கும் போது தமிழ்நாட்டில் 14 வருஷம் 24 வருஷம் ஆண்டாடுறீங்க. ஏன்டா உங்களுக்கு உரிமை இல்லை? அந்த உரிமை நீங்கள் ஏன்னா கட்டு வாங்க மாட்டீங்க? அந்த உரிமைங்களே ஏடிஎம் கேட்குறேன், எடப்பாடி கேட்குறேன், முக ஸ்டாலின் கேட்குறேன். ஏன் அந்த உரிமை உங்களுக்கு இல்லை? ஏன்னா கேட்க மாட்டீங்க அந்த உரிமை? காங்கிரஸ்காரன் கேட்குறேன், ஏன்னா உரிமை தமிழ்நாடு வாங்கி தர மாட்டீங்க? நீங்கள்லாம் அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்கடா. ஓட்டு கேட்குறது பிரச்சனை. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரீங்க, பிச்சை கேட்குறீங்க. வேண்டாம் எல்லா கட்சிகளும் சொல்கிறேன், பிச்சை வந்து கேட்குறீங்களே. ஒரு ஓட்டு போட்டு பிச்சை கேட்குறீங்க. அந்த ஓட்டு பிச்சை கேட்குறீங்களே, பிச்சை எடுக்கிறதுக்கு பிரயோஜனமாக பேசுங்க. அந்த ஓட்டுக்கு வருஷத்துக்கு ஓடி தான் நீங்கள் பிச்சை கேட்குறீங்க. நாங்கள் 5 வருஷமாக உங்களோட நாங்கள் பிச்சை எடுத்துக்கிறோம். எத்தனை வருஷம் பிச்சை எடுக்கிறோம்? 5 வருஷம் பிச்சை எடுக்கிறோம். ஆனால் ஒரு வாட்டியாவது எட்டி பாருங்களா? இந்த மழை வந்து பாதிக்கப்பட்டோம். எவன் வந்து எட்டி பார்த்தாங்களே? எந்த கட்சிக்காரன் வந்தா? ஒரு கட்சிக்காரன் சொல்லி வர விட்டு நான் வந்து பார்த்தேன். ஒரு கட்சிக்கார மாவட்டங்கிறான், கட்சிக்காரில் ஒரு பகுதிக்கிறான், ஒரு செயலாக இருக்கிறான். அவன் குடும்பம் வச்சிருது. அவன் குடும்பத்தை பார்க்குறேன். ரோட்டில் இல்லையா? வேஸ்ட் கட்டு இல்லை பாரு. தெருவில் கஷ்டப்படுறாங்க பாரு. அந்த தெருவில் கஷ்டம் பாரு. ஏடிஎம் டிஎம் எல்லா கட்சியும் கேட்குறேன். கஷ்டம் பாருங்கடா. என் வயிற்றுச்சு நான் பேசுகிறேன். சொல்லுங்கள், நான் கேட்டு தப்பா ரைட்டா? இப்போ வந்து சீமா வர்றாரு, சீமா சாஸ்திரி வரா? இத்தனை வருஷம் 25 வருஷம் ஆண்டா ஏடிஎம் டிஎம் சாதிக்க முடியாது. சீமா சாஸ்திரி போகிறாரா? யாரோ சாதிக்க போடுற? யாரு கேளு? எல்லாமே வந்து அவன் குடும்பத்துக்குள்ளே தான் பார்க்குறான்.